கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 5வது அதிகாரம் 4வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 5:4 தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே அர்ப்பணிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், அர்ப்பணிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், அம்மை ஆராதிக்கின்றோம், அர்ப்பணிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். அமேன். மகனாக தெரிந்து கண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, அசரியரும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆயா அசரியரும் நாங்களே. ஒபா ஒபாரா ரேபா ரேபாரா ரே பாரா ரிகாரா பாரா ஒபாரா ரிகா ஒபாரா ஒப்பாரா ரிபா ஒப்பாரா ஒபா ரிபா ஒபா ரிபாரா உகனரா உகனரா. பாரிசுத்தர் பாரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பாரிசுத்தர் பாரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இன்மேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, இன்மேலும் வருபவரே. ஒபா ஒபாரா ரேபா ரேபாரா ரே காரா ரிபாரா பாரா ஒபரா ஒபிரபாரா ஒப்பாரா உபிரபாரா ரிகா 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 ரிகாரா அகமக அகமகாரா. சகலமாம் படைத்தவரே, சார்வா வல்லவரே, சகலமாம் படைத்தவரே, சார்வா வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், அர்ப்பணிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே அர்ப்பணிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். தோத்திரமாம் கனமாம் வாலமயாம் பலனாம், தோத்திரமாம் கனமாம் வாலமயாம் பலனாம், மாட்சிமயாம் துதியாம் எப்போதும் உண்டாகட்டும், மாட்சிமயாம் துதியாம் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். உபா உபரா ரிபா ரிபரா ரிபரா ரிபரபரா உபரா உபிரபரா உப்பரா உபி உப்பரா ரக 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 ரகரா ரகநக ரக ரகரா. உமது செயல்களெல்லாம் அதிசய மாணவைகள், உமது செயல்களெல்லாம் அதிசய மாணவைகள், உமது வழிகளெல்லாம் சத்திய மாணவைகள், உமது வழிகளெல்லாம் சத்திய மாணவைகள். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். இங்க ஒரு பாஸ்டர் மாத்திரமல்ல, அவர் ஜான் ஜெயராம் பாஸ்டர். அவர் ஹைலி குவாலிஃபைட் மேன். அவர் ஒரு பிஷப்ங்கிறத நான் ஃபேஸ்புக்ல பார்த்துக்கிட்டேன். நம்முடைய ஊழியத்தில் அவர் இணைந்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம ஆரோக்கியராஜ் பிரதர், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட். நம்ம
1 verse at a time. இது யாருடைய டெக்னிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜான் மெக்கார்த்தர் அப்படின்னு ஒருத்தர். அவர் அமெரிக்காவில் ஒரு பெரிய பாப்புலரான பாஸ்டர். அவர் பேர் ஜான் மெக்கார்த்தர். அவருடைய தாத்தா பாஸ்டர், அவங்க அப்பா பாஸ்டர், இவர் ஒரு பாஸ்டர். நான் பாஸ்டர் கிடையாது, நான் ஒரு பாஸ்டர் கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் சில கிருபைகளை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதே அவர் ஜான் மெக்கார்த்தர் எப்படி 1 verse at a time படுவாரோ அது போல நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை, ஒரு சில நேரம் ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை 2 நாள் 3 நாளும் நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆனா 1 verse at a time. இப்ப வசனத்துக்குள்ள வருகிறோம். யாக்கோபு 5வது அதிகாரம் 4வது வசனத்தை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். இதோ உங்கள் வயல்களிலே அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களாலே அநியாயமாக பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவருடைய கூக்குரல் சேனைகளின் கர்த்தரின் செவிகளே பட்டது. இதான் நீங்க பார்க்க. ஆமா, ஒரு நாள் கூலியை உடனே கொடுத்தோம். என்னுடைய தகப்பனார் டாக்டர் ஹெர்பர்ட் லைசாண்டர் ஒரு கடையில போய் உட்கார். ஒரு கடைக்கு தான் போவார், எங்கேயும் போக மாட்டார். அந்த கடையில போய் உட்கார்ந்துருப்பார். அந்த ஓனர் வந்து எங்க அப்பா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் ஒரு கல்லா வச்சிருப்பார். கல்லான்னு ஒரு டிராயர், அதுக்குள்ள காசு இருக்கும், நிறைய காசு போட்டு வச்சிருப்பார். ஒருத்தன் சீனி மூடைய தூக்கிட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து உள்ள இறக்கி வச்சுட்டு, ஐயா 5 ரூபா கூலி கொடுங்க சார். தரன்னு எழுப்பாராம், பாப்பாராம், நாளைக்கு வா அப்படின்ற. எங்க அப்பா அப்படி வருத்தப்படுவார், சொல்ல முடியாது, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். அந்த 5 ரூபா நாளைக்கு கொடுப்பாரு, கொடுக்காம இருக்க மாட்டார். ஆனா அன்னைக்கு கொடுக்க மாட்டார். ஏன்னா அன்னைக்கு இந்த 5 ரூபா எனக்கு இருக்கும். அந்த கூலிக்காரர் ஒரு வண்டியை தள்ளிட்டு ஒரு மூட சீனியை தூக்கிட்டு அல்லது கோதுமையை தூக்கிட்டு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாரு. ஆனா கொடுக்க மாட்டார். அந்த ஆள் இன்னைக்கு இல்லை, இறந்துட்டார். நாங்க தோட்டத்துல நெல் அறுவடைக்கு நான் போயிருக்கேன் பல தடவை. நாகர்கோயில்ல ஒரு பெரிய தோட்டம் இருக்கு, வயல் இருக்கு. அந்த வயல்ல என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கதிரை அறுப்பாங்க பார்த்தீங்களா. கதிரை அறுக்கும்போது ஒரு ஒரு தலை அரிசி அப்படின்னு ஒரு இருக்கு, தலையடி அரிசி இருக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரியல, நான் சொன்னேன், கேட்டுக்கலாம். அந்த நாத்தை எடுத்து அப்படி ஒரு அடி டாப்னு ஒரு அடி அடிப்பாங்க. நல்ல ஹைலி முத்துனது, இந்த பெஸ்ட் நெல் அப்படி வெளியே வந்துடும். அதை அவங்க அப்படி சேர்த்து 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 தனியாக வச்சிருவாங்க. அது அவங்களுக்கு, அதாவது ஓனருக்கு தெரியும், சூப்பர்வைசருக்கு தெரியும், இது வந்து அவங்களுக்கு. அதை ஒதுக்கி வச்சுட்டு அதை கட்டி வச்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கு சம்பளமும் கொடுத்துட்டு இதுல ஒருத்தருக்கு ஒரு மெஷர்மெண்ட் வச்சிருக்கிறாங்க. அது அப்ப 1 நாள் 2 நாள் 3 நாள் அவங்க என்ன செய்வாங்க, வேலை பார்த்து அதை ஃபுல்லா ஒரு மூலையில கட்டி வச்சுருவாங்க. இது ஃப்ரீ. நாகரில் இந்த டெக்னிக் இருந்துச்சு. எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப சின்ன பையன் மெடிக்கல் டாக்டர்லாம் ஆயிடுச்சு, சின்ன வயசு கிடையாது. அப்ப நான் கேட்டேன், இது இங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டேன். இவங்க தலையில வச்சு தூக்கி போய்கிட்டு இருக்கும் போதே வியாபாரிகள் வருவாங்களாம். வந்து ரெகுலர் நெல் ஒரு மூடை, உதாரணத்துக்கு 500 ரூபான்னா 1000 ரூபா சொல்லுவாங்க. 1000 ரூபா தரேன், கொடுக்குறியான்ட்டு ஒரு சிலர் கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. இது அவங்களுக்கு சமையல் சாப்பாட்டுக்கு, அதாவது அல்லது விதை அரிசி. அப்படி அதாவது அவங்க வேலை செய்யறது வேற, இது அவங்க கண்ணு முன்னாடி அவங்க நமக்கு அது செஞ்சு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இது ஃப்ரீயா அவங்களுக்கு கிடைக்கும். இது நாகரிக டெக்னிக். சரி, வேதம் என்ன சொல்லுது நம்ம பார்க்க போயிடும். கூலி எப்ப கொடுக்கணும்ங்கிறதுக்கு லேவியராகமம் எடுத்துக்கொள்வோம். 19வது அதிகாரம் 13வது 19:13 ஃபர்ஸ்ட், பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கிறது. விடியற்காலம் ஒரு ஆண்டவர் டைம் வச்சுட்டார், உடனே செட்டில் பண்ணுறது. ஏன் அப்படின்னு எனக்கு கேட்டீங்கன்னா, எங்களுடைய வீட்டில் வசதி ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்கு. நான் உள்ள போக மாட்டேன். காலையில எங்க மது அண்ணி தான் அதுக்கு இன்சார்ஜ். வேலைக்காரக்கார கூப்பிடுவாங்க, இன்னைக்கு என்ன சமையல், உன்கிட்ட இருந்து வந்து உனக்கு என்னென்ன வேணும் எடுத்துக்கோ, இது அக்கா அது வேணுக்கா இது வேணுக்கா, நேத்தான கொடுத்தேன் அதுக்குள்ள கேட்கறேன், அக்கா நேற்று காலியா போச்சுக்கா, இப்ப கொடுங்க அக்கா, கொடுத்து வாங்கிடும். அவங்க டெக்னிக்கா வாங்கிடுவான். வாங்கி சமையல் நடக்கும். இந்த சமயக்காரக்கா என்ன செய்வா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா,
சாம்பார்னா இவ்வளவு பெரிய சட்டி சட்டியா ஒரு 3 சட்டி மொத்தமாக செஞ்சு வச்சிருக்கோம். அந்த 3 சட்டியும் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கும். டெய்லி ஒரு சட்டி வெளியில் எடுப்பேன், சூடாக்கி எங்களுக்கு கொடுப்பேன். நாங்கள் நல்லா சாப்பிடுவோம், நல்லா எக்ஸலண்டாக செய்வோம். நீதி பிச்சைக்காரங்கள் எல்லாம் இன்னைக்கு வர்றது கிடையாது. அந்த காலத்துல பிச்சைக்காரங்க வருவாங்க. இப்ப தெரியும் எல்லாமே. இப்ப அந்த சாப்பாட்டை மீதி சாப்பாட்டை என்ன செய்வாங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சூடாக்கணும். நல்லா சாப்பிடுவோம். அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. இப்ப கூலிக்காரங்களுக்கு இந்த மாதிரி வசதிகள் இருக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோர் ரூம் இருக்காது. அவங்களுக்கு சமயக்காரங்க இருக்காங்க. அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு பிள்ளை இருப்பாங்க. மனைவி என்ன செய்வான்னா அன்னைக்குள்ள சாப்பாட்டுக்கு இவர் கூலி வாங்கி அதுல கொஞ்சம் அரிசி அல்லது பருப்பு ஏதாவது காய்கறி வாங்கிட்டு கொண்டு நான் என்ன செய்வேன், என் பிள்ளைகளுக்கு நான் அதை ஆக்கி கொடுப்பேன். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. தராதரம் இப்படிதான் இருந்துச்சு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்யக்கூடாது, நைட்டுக்குள்ள அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணிடும். அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இது ஆண்டவருடைய கட்டளை. இது ஆலோசனை கிடையாதுங்க. இது மாதிரி இன்னொரு வசனத்தை உங்களுக்கு கட்டளை. உபாகமம் எடுத்துக்கொள்ளுங்க, 24வது அதிகாரம் 14வது வசனம். 24:14. உபாகமம் 24:14. உன் சகோதரரிலும் உன் தேசத்தின் வாசலிலே அந்நியராயிலும் ஏழை எளிய கூலிக்காரனை ஒடுக்காதிருப்பார்கள். இந்த கூலிக்காரனை ஒடுக்காதிருக்கிறதுக்கு அடுத்த வசனம் அஞ்சு சப்போர்ட் வசனம் பாருங்க. அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமா இருக்கிறான். அதை கொடுக்காவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தர் நோக்கி முறையிடுவான். அது உனக்கு பாவமா இருக்கும். சரி, எங்க ஹாஸ்பிட்டலை பத்தி நான் சொல்றேன். ஜானகியமா இருக்காங்க. ஆனா மரியாதைக்கெல்லாம் இது தெரியாது. மரியாதை இப்போ வந்த பொண்ணு. என் தகப்பனார் காலத்துல எங்க அப்பா ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்படுவார். ரொம்ப பணத்தை கஷ்டப்படுவார். ஏன்னா எனக்கு மெடிக்கல் காலேஜுக்கு 300 ரூபா அனுப்பணும். இப்படி நிறைய செலவுகள் இருக்கும். பிளஸ் திருடுதல். அங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் ஒரு அக்கா 4 வீடு கட்டிட்டா. அவரு கஸ்தூரி 4 வீடு கட்டினது எங்க இருந்து கட்டினா நினைக்கிறீங்க? இங்க அடிச்ச காசுல கட்டிட்டா. என் தகப்பனார் கையில சொற்ப காசு தான் இருக்கும். அதனால அவர் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சார் சம்பளத்தை கொடுக்கறதுக்கு. என்ன டெக்னிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 50 ஸ்டாஃப் இருக்காங்கன்னா 25 டிவைட் பண்ணிடுவார். ஒரு 25க்கு என்ன செய்வார்னா 1ஆம் தேதி சம்பளம் கொடுப்பார். இன்னொரு 25 என்ன செய்வாங்கன்னா நல்லா வசதியா இருக்கிறவங்க. எங்க ஹாஸ்பிட்டல் வசதியான ஸ்டாஃப் இருந்தாங்க அந்த காலத்துல. அவங்க சொல்லுவாங்க, நான் 15ஆம் தேதி சம்பளம் வாங்கிக்கிறேன் அது கெத்தா சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க சொல்லுவாங்க, சார் எனக்கு 1ஆம் தேதி கொடுத்துருக்கேன் சார், நான் அரிசி பருப்பு வாங்கணும் சார், வாடகை கொடுக்கணும் சார், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கொடுக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு கவலையோடு எங்க அப்பாட்ட கேட்பாங்க. ஏன் முன்னாடி தான் நடக்கும் இதெல்லாம். அதனால கற்பனை கதை கிடையாது. என் தகப்பனார் சொல்லுவாரு, சரி உனக்கு 1ஆம் தேதி கொடுக்குறேன், ஆனா எல்லாருக்கும் என்னால 1ஆம் தேதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப நம்ம ஆஸ்பத்திரியில் என்ன நடக்குது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அதுல தலை போடுறது கிடையாது. ஐ எம் அவே ஃப்ரம் திஸ் பிக்சர். ஆனா எல்லாம் ஒரு காலத்துல இதுல இன்சார்ஜா இருந்தேன். விமல் டாக்டர்லாம் வர்றதுக்கு முன்னாடி. இப்ப நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அன்னைக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்குறாங்க, அதை நம்ம 28ஆம் தேதியை கொடுத்துருன்ட்டு நான் சில நாட்களாக ஸ்ட்ரிக்டா அதை ஃபாலோ பண்ணுவேன். இப்படி 1ஆம் தேதி நான் தான் கொடுக்க போறேன், 28ஆம் தேதி சம்பளத்தை கொடுத்துருவேன். அவங்களுக்கு பாக்கிய வைக்கக்கூடாது. அது என்னுடைய பவர்ல தான். இப்ப பல்லெல்லாம் போய் எனக்கு அதற்கு சம்பந்தம் இல்லாதபடி ஜாலியா. சரி, அப்ப ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நீ லேட்டா கொடுத்தேன்னா கொடுக்கலன்னா அவனை ஒடுக்குனானா அந்த முறையில் எங்க வரும்? பரலோகத்துக்கு வரும். ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். அந்நியனையும் சேர்த்த சொல்லுறாரு, அந்நியருக்கும் இதே ரூல் தான். ரைட். யோபு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளாமா? யோபு 24வது அதிகாரம்
10வது 24:10 அவனை வஸ்திரம் இல்லாமல் நடக்கவும் பட்டினியாய் அரிக்கட்டுகளை சுமக்கவும் தங்கள் மதில்களுக்குள்ளே செக்காட்டவும் பட்டினியாய் அரிக்கட்டை சுமக்கும். இதாங்க வேதனையான ஒரு காரியம். வேலை செய்யணும், வீட்டில் சாப்பாடு கிடையாது, சாப்பிடாம என்ன செய்யறது, வேலை செய்யறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்ல போயிடுறேன். இன்னைக்கு பணம் பேர் எல்லாத்துலயும் கொடி கட்டி இருக்கிற ஒரு நபர், அவர் ஏஆர் ரஹ்மான், மியூசிக் டைரக்டர். அவருடைய வாழ்க்கையை குறித்து ஒரு நியூஸ் வந்துச்சு. அவருடைய தகப்பனார் மியூசிக் டைரக்டர் கிடையாது, மியூசிக் அரேஞ்ச்மெண்ட் பண்றவர். அதாவது என்னன்னா, யார் யார் இந்த தவுல் வாசிக்கிறவன், இவனை பண்றது அவனை பண்றது, செட் பண்ணி வைக்கிறது, எத்தனை மணிக்கு யார் வரணும், எந்த டைரக்டர் வரணும், எந்த வைக்கணும், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கணும், எல்லாம் அவர் தான் இன்சார்ஜ். மியூசிக் டைரக்டர் இவர்கிட்ட சொல்லிடுவாரு, இவர் என்ன செய்வார்னா எல்லா வேலையும் செய்து வச்சுருவார். அப்ப அவருக்கு சம்பளம் ரொம்ப கம்மியா கிடைக்கும் தான், சம்பளம் இல்லாம தான் அவருக்கு வேலை செய்வாராம். அப்ப அவர் என்ன செய்வாராம், அந்த மியூசிக் டைரக்டர் அவங்க என்ன ஒரு ஷெட்யூல்னா, டீ வந்துகிட்டே இருக்கணும், டீ மட்டும் வந்துகிட்டே இருக்கும். யாருனாலும் எவ்வளவு நாளும் குடிச்சுக்கலாம், அதுக்கு லிமிடேஷன் கிடையாது. அது யார் கொடுப்பாங்கன்னா, அந்த மியூசிக் அந்த 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 ஸ்டுடியோ, மியூசிக் ஸ்டுடியோக்கு அந்த ஓனர் இந்த ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருவார். இவருக்கு காசு இருக்காது, வீட்டுல பட்டினி, இந்த டீயை மட்டும் வாங்கி குடிச்சுக்கிட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நாள் ஒரு அல்சர் வந்துருச்சு. இன்னும் ஒரு சில எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி சின்ன வயசுல அவர் இறந்துட்டார். இது நம்ம ஏஆர் ரஹ்மானுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அதனால இன்னைக்கு அவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சார். ஒரு ரோல் போட்டுருவாங்க. என்ன ரோல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கிட்ட ஒரு 100 பேர் மியூசிக் கம்ப்ளீட்டா, டிரைவர், அந்த யாரெல்லாம் இவர் கீழே வேலை பார்க்குறாங்களோ அத்தனை பேருக்கும் 10:30 மணிக்கு இவர் 2 பேர் இதுக்காகவே அப்பாயின்மெண்ட் வச்சிருக்காங்க. அவங்க என்ன வேலைன்னா, அண்ணாச்சி மத்தியானம் நீங்க என்ன சாப்பிடுறீங்க, எனக்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 எழுதிடுவார். மிஸ்டர் இவருக்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, நீ ஆம்லேட் வேணுமா, நல்லா இது போதும் அப்படின்னு. இப்படி ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேருக்கு லிஸ்ட் எடுத்துருவாங்க. லிஸ்ட் எடுத்து எப்ப அந்த மியூசிக் முடியுதோ, அவரு ஏஆர் ரஹ்மான் உட்காந்துருப்பாரு, எல்லாரும் சுத்தி உட்காந்து ஆர்டர் பண்ண சாப்பாடு சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமா இருக்கும். அவர் சொல்றாரு, என் தகப்பனா இருக்கு, இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க டைம் பிரகாரம் சாப்பாடு கொடுத்திருந்தா அவர் இன்னைக்கு எங்களோட இருந்திருப்பாரு. அவர் இல்லாததுக்கு காரணம் பட்டினி. நாளைக்கு பாருங்க என்ன செய்யறாருன்னா, அவனை யோபு 24வது அதிகாரம் 10வது வசனம், அவனை வஸ்திரம் இல்லாமல் நடக்கவும் பட்டினியாய் அரிக்கட்டுகளை சுமக்கும். இது கொடுமையில மிக மிக மோசமான கொடுமை. 17வது வசனத்துல பாத்தீங்கன்னா, விடியற் காலமும் அவர்களுக்கு மரண இருள் போல இருக்குது. வேலை செய்யும் போது பசி, பாடியில ஸ்ட்ரென்த் இல்லை, காலையில விடியற் காலம் தான், ஆனா அது மரண இருள். அப்படித்தான் அவங்க வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அப்படி நோ அப்படின்னு சொல்றாரு. 19வது வசனம் பாருங்க, வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மலையும் பட்சிக்கும், அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். எந்த பாவிகளை? காசு வச்சுக்கிட்டு அரிக்கட்டணி சுமரு, காசு பட்னியோட செய். இவங்க வாழ்க்கை, எஜமானனுடைய வாழ்க்கை. நம்ம நேற்று பார்த்தோம், சரீரம் எப்படி போகணும்னா ஒரு வஸ்திரத்தை போல பொட்டறிந்து போயிடும். யோபு 31வது அதிகாரம் 38வது வசனம், 31, 38, எனக்கு விரோதமாக என் காணி பூமியை கூப்பிடுகிறது, அதன் படைசாலைகள் கூட அழுகிறது. கூலி கொடாமல் நான் அதிலே பலனை புசித்து பயிரிட்டவருடைய ஆத்மா உபத்திரவங்களை உண்டாக்கினால் அது கோதுமைக்கு பதிலாக முள்ளும் வார்கோதுமைக்கு பதிலாக கலையும் முளைக்கப்படும். யோபு முடிக்கிறார். யோபு இதை செய்யல, கரெக்டா பணத்தை கொடுத்துருவார். அப்படி கொடுத்தனால தைரியமா சொல்ல முடியும், கோதுமை பட்டா எனக்கு கோதுமை கிடைக்கும், வார் கோதுமை பட்டா எனக்கு வார் கோதுமை தான் கிடைக்கும். நான் இப்படி செய்திருந்தானா இது எல்லாமே எனக்கு விரோதமாக என்ன செய்யும், கூக்குரல். அவ்வளவு ஒரு ஆழமான காரியத்தை யோபு வாழ்க்கையில தைரியமாக இதை சொல்லுகிறார். சரி, அடுத்த ஒரு காரியத்தை நம்ம ஏசாயால பார்க்க இருக்கிறோம். ஏசாயா 5வது அதிகாரம் 8
8வது வசனம். ஏசாயா 5:8. தாங்கள் மாத்திரம் தேசத்திலே நடுவிலே வாசம். தாங்கள் மாத்திரம், செல்ஃப் சென்டர்ட் பீப்புள். இன்னைக்கு எல்லாரும் வேலை பார்க்கணும். நான் வேலை பார்க்கணும். நாங்க சர்ஜரி, ஒரு மேஜர் சர்ஜரினா கொட்டேஷன் சொல்லிடுவோம். நீங்க அந்த அமௌண்ட்டை கெட்டுனா அதுக்கப்புறம் சர்ஜரி. ஆனா எங்களுடைய தகப்பனார் காலத்தில் அப்படி கிடையாது. எங்க அப்பா ஒரு ஆபரேஷன் பண்ணுவாரு, பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 300 ரூபா போடுவார். என்னுடைய தகப்பனார் காலத்துல நாங்க வாழ்ந்த வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொன்னா தானே உங்களுக்கு தெரியும். எங்க அப்பா எங்க படிப்புக்கு, ஒரு சொத்து வாங்குறதுக்கு, என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நிறைய கடன் வாங்கியிருந்தார். அவர் MSPK நடராஜன் ஒருத்தர், அவர் தார்பாட்சிக்காரன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவர்லாம் இந்த காலத்து வளர்ந்து விட்டு போயிட்டார். அவர் வட்டிக்கு கொடுப்பார். எங்க அப்பாவுக்கு அவசரம்னா ஒரு உடனே எத்தனை லட்சம் கொடுத்துரு. எங்க அப்பா ஒரு சவுண்டு பார்ட்னர் தெரியும். ஒரு நாள் நானும் எங்க அப்பாவும் ஒரு ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்றோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சர்ஜரி பண்ணிட்டு ஃபீஸ் போட்டோம்னா அவன் உடனே 400 ரூபா கொடுத்துறான். அன்னைக்கு 400 ரூபா பெரிய அமௌண்ட். கொடுத்தோன்னே எங்க அப்பா ஒரு பேப்பர்ல சுத்தி பாக்கெட்ல வச்சிருந்தாரு. நான் எங்க அப்பாவும் நடந்து வருகிறோம். ரொம்ப எனக்குலாம் சந்தோஷம். காலையில சுலையா முள்ளி மாதிரி 400 ரூபா அன்னைக்கு அவனுக்கு கிடைச்சிருச்சுட்டு வந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு பையன் வர்றான். வந்து ஒரு பேப்பர் நீட்டம். அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்குன்னா, உயர் திரு டாக்டர் லைசாண்டர் அவர்களுக்கு நீங்கள் வாங்கின அசல் அமௌண்ட்டை போட்டிருக்க, இதை நீங்க கொடுக்குறீங்களா அல்லது வட்டியாக 400 ரூபாய் கொடுக்குறீங்களா அல்லது ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறீங்களா? எங்க அப்பா பார்த்தாரு, பாக்கெட்ல கைய போட்டாரு, அந்த 400 ரூபாய் கொடுத்து போ அப்படின்ட்டாரு. அவற்றை ஏதோ அசல் கொடுக்கறதுக்கு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பாதிச்சுட்டு கஷ்டப்பட்டு வருகிற ரூபா அப்படி போயிடுச்சு. நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். எங்க அப்பாட்ட என்னப்பா இது அநியாயமா, இப்படி ரூபாயை கொண்டு அவன்கிட்ட கொடுத்துட்டீங்களா பாட்டு. எங்க அப்பா சொன்னாரு, டேய், இந்த ரூபாய நான் குடிக்கிறதுக்காக வாங்கல, சூதாட்டத்துக்காக வாங்கல, வேற அசிங்கமானதுக்கு செலவழிக்கிறது நான் வாங்கல. அந்த சொன்னார், ஒரு ரீசன் சொன்னார். அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன் தெரியுமாடா, அன்னைக்கு நானும் ஜாலியா இருந்துச்சுல, அது எங்க இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இவர் கொடுத்த காசெல்லாம் நான் வாங்கினேன். ஆனா அப்பாவால திரும்ப ரூபாயை கட்டிட முடியும், அந்த அளவுக்கு என் அப்பாட்ட கஷ்டப்பட்டு உழைச்சு நான் கட்டிடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாங்கள் மாத்திரம் தேசத்தில் நடுவிலே வாசமா இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமெல்லாம் போட்டு வயலை சேர்த்து வயலோடு வயலை கட்டுறதுக்கு ஐயோ, மற்றவங்களை கன்சிடர் பண்ணுங்க, அடுத்தவர்களுக்கு ஒரு தேவையா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்படி தவறான காரியம் செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். அப்படின்னா யாக்கோபு 5வது அதிகாரம் 4வது வசனம், அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனையுடைய கர்த்தருடைய செவி கேட்டது. சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு ஒரு நாமம் வந்தாலே அங்க ஒரு யுத்தம் வருது. இந்த யுத்தம் யாருக்கு யாருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கும் ஐஸ்வர்யவான்களுக்கும் ஒரு யுத்தம். முதல் சத்தம் கூக்குரல் எங்க இருந்து எங்க போச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 4:10. அதற்கு அவர் என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை கூப்பிடுகிறது. அது யார் சத்தம் சொல்லுங்க? ஆபேல். ஆபேலுடைய ரத்தம் கூக்குரல் படுது, ஐயோ என்னைய கொன்னுட்டானே, என்னைய கொன்னுட்டானே சொல்லி. அது பழி வாங்கிறதுக்காக கூப்பிட்ட அந்த சத்தம். அந்த சத்தத்துக்கு அந்த சத்தத்தை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது வசனம், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானது. ஆபேலுடைய ரத்தம் என்ன சொல்லிச்சு? பழி வாங்க சொல்லிச்சு. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யுதுன்னா, இது நன்மையானவர்களே பேசுகிற ரத்தம். ரத்தம் பேசுகிற ரத்தம் பிதாவுக்கு முன்பாக இருக்குது. என்ன பேசும்? என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, நீங்க உதவி செய்யணும்னு சொல்லி அந்த ரத்தம் பேசுகிற ரத்தம். சரி, முதல் கூக்குரல் இப்படிதான் போச்சு. அடுத்த சத்தம் பரலோகத்துக்கு எப்படி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 2வது அதிகாரம் 23 அடிமைத்தம். இந்த இஸ்ரேல் மக்கள் யோசேப்பு காலத்துல பயங்கர பந்தாவான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. கோசேன் ஒரு தேசம், செழிப்பு,
ஆடு மேய்க்கிறவங்க தான். ஆனா அவங்களுக்கு அப்படி ஒரு ரிச்னஸ். ஆனா அடுத்து ஒரு ராஜா வரான், யோசேப்பை அறியாத ராஜா. அந்த ராஜா வரும்பொழுது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நாட்கள் சென்ற பொழுது எகிப்தின் ராஜா மரித்தார். இது யோசேப்பை அறிந்தவர். இஸ்ரேல் புத்திரர்கள் அடிமைத்தனத்தினாலே தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதிக்கு எட்டினது. இது 2வது சத்தம் பரலோகத்துக்கு போச்சு. யாத்ராகமம் 22வது அதிகாரம் 22வது வசனம் 22, 22. அந்த சத்தம் பரலோகத்துக்கு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விதவையை திக்கற்றபடியிலும் ஒடுக்காமல் இருங்கள். அவர்களை எவ்வளவாக ஒடுக்கும் பொழுது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிட்ட மீது நிச்சயமாக நான் கேட்டு கோபம் உண்டவராய். கோபம் தான் என்ன நடக்கும். நீங்க உங்களால முடிந்தளவு இறக்கப்படணுங்க. ஐயோ, நம்ம ஏதாவது உதவி செய்ய முடியுமா? எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியாது. எனக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, எல்லாருக்கும் லிமிட்டேஷன் இருக்கு. ஆனா அவங்க முறையிடக்கூடாது. முறையிட்டால் ஆண்டோடைய கோபம் உண்டவர்களாகி உங்களை பட்டயத்தினாலே கொலை செய்வேன். பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். சரி, யோபு என்ன செய்கிறார் நான் மட்டும் பார்த்துவோம். யோபு எடுத்துக்கலாமா? முப்பத்தி 4வது அதிகாரம் 27, 34. எளியவர்களின் கூக்குரல் அவரிடத்திலே சேரும்படி செய்தானாலும் சிறுமையான கூக்குரலை கேட்கிற அவர் எல்லோரும் பார்க்கும்படியாக அவர் துன்மார்க்கன் என்று அடிக்கிறார். துன்மார்க்கன இல்லாம இருக்கலாம், ஆனாலும் அவர் பார்வைக்கு இப்படி செஞ்சானா அடிப்பார். சரி, இப்ப அடுத்த 3வது கான்செப்டை பார்த்து இந்த செய்தியை முடிக்கப்படும். 3வது கான்செப்ட் என்னன்னா, கரெக்டான கூலி. நமக்கு ஆண்டவர் என்ன கூலி கொடுக்கிறார், கூலி கிடைக்குதா இல்லையா, அந்த கூலியை பொறுத்து நம்ம பார்த்து இந்த செய்தியை முடிக்க போயிடும். இது அவர் கரெக்டா கொடுத்துருவாருங்க. அவர் கொஞ்சமா கொடுக்குமாறு அள்ளி கொடுப்பார். சரி, முதல் கூலியை பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது. நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்கிறார். நான் நட்டேன். நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் பொண்ணு, இந்த பொண்ணு, நான் 7 மணிக்கு கிளம்பிட்டு இருக்கேன். சார், எனக்கு ஒரு பைபிள் வேணும் சார் அப்படின்னா, ஒரே சந்தோஷம் எனக்கு. அப்படி எனக்கு ஒரு சந்தோஷம். என் வாழ்க்கையை பார்க்குறான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உட்காந்து பிரசனத்தை எழுதிட்டு இருக்கிறேன். பேஷண்ட் வராங்க, சந்தோஷமா போறாங்க. பார்த்துட்டு எனக்கு ஒரு பைபிள் வேணும் சார்னு கேட்டேன். சரஸ்வதியை சொல்லி எடுத்து கொடுத்தேன். இதுதான் ஆண்டவர் சொல்ற காரியம். நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்கிறார். எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பிள்ளைகள். ஒரு பிள்ளை இருதயத்துல தேவன் கிரியை செய்து இதை பண்ணுகிறார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சினாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம். அந்த விளைய செய்கிறவர் நமக்கு என்ன செய்ய போறார் அப்படின்னு கேட்டா கூலி கொடுக்கப்படுகிறார். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சும் ஒன்றா இருக்கிறான். அவன் தான் தன் வேலைக்கு தக்க கூலியை பெறுவான். அவர் கொடுத்துருவாருங்க. நீங்க ஒழுங்கா கூலியை கொடுத்தா அவர் உங்களுக்கு கரெக்டா கூலியை கொடுத்துருவார். கூலியை வாங்கிக்கிட்டு உங்க வாழ்க்கையில எப்படி நீங்க வாழ்றீங்கிறத பார்க்க போறீங்க. 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் வேற ஒரு சாத்து வருவாங்க. பொட்டாச்சு மேல பில்ட் கெட்ட 3 மெட்டீரியல் நம்ம பார்க்கறோம். ஒன்னு எப்படி இருக்குன்னா கேட்டீங்கன்னா, பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட இந்த 3 பர்சேஸ். இது அழிய தன்மையில். அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் கரெக்டா கூலியை கொடுத்து தேவனுக்கு கோபம் உண்டாக்காம வாழ்ந்தீங்கன்னா இந்த 3 மேல நீங்க கெட்டுறீங்க. அடுத்து 3 பாருங்க, மரம், புல், வைக்கோல், அக்னி வருது. இந்த 3 அழிஞ்சிருது, 3 நிலை நிற்குது. அதுதான் ஆண்டோடைய எதிர்பார்ப்பு. இந்த கூலியை கொடுக்கிறாரு, நம்ம கூலியை வாங்கிக்கிறோம். ஃபைனலா நம்ம ஒரு இடத்துல போய் நிற்க போயிடும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம். இங்க நம்ம கூலிக்கு பதில் ரிவார்டு, கூலியும் ரிவார்டு ஒன்றுதான்.
கூலியும் ஆண்டவர் தான் கொடுக்கணும், ரிவார்டும் அவர் தான் கொடுக்கணும். ஏனென்றால் சரீரத்திலே அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது நன்மை தீமை. இன்னைக்கு எனக்கு ஒரு எலக்ட்ரிஷியன் நல்லா தெரியும். அவர்கிட்ட என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். நல்லா எஃபிஷியன்ட் மேன், கொஞ்சம் நல்லா வயசாயிடுச்சு. புது புது பசங்களா வருவாங்க, எல்லாம் புது புது பசங்களா வருவாங்க. நான் கேள்விப்பட்டா இந்த ஆளு சம்பளம் கொடுக்க மாட்டான். டேய், என்ற தொழில் கத்துக்கோ, நீ போய் தொழில செய்ய, ஆனா சம்பளம் மட்டும் எதிர்பார்க்கிறாரு. இவருக்கு எல்லாம் நல்லா பில்லெல்லாம் போடுவாரு, அவர் வாங்கிக்கிறாரு, ஆனா யாரும் கொடுக்க மாட்டாரு. அவருடைய குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை நான் கண்ணால பார்த்தேன். அதான் தீமை. தக்க பலனை அடையபடிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துடைய நியாயசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அந்த நியாயசனத்துக்கு முன்பாக வெளிப்படும் பொழுது ஆண்டவர் பார்ப்பார். எப்படி பார்ப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யாக்கோபு 5வது அதிகாரம், இதோ உங்கள் வயல்களே அறுத்த வேலைக்காரனுடைய கூலி உங்களால் அணியாமல் பிடிக்கப்பட்டிருக்குதா, அது கூக்குரல் இருதா. இவங்களும் சபைக்குள்ளதான் இருக்காங்க, ஆண்டவர் அறிஞ்சவங்க தான். அன்னைக்கு தான் தீமை. கர்த்தர் என்ன செய்வார்னா அவருடைய செவிக்கு அது ஏற்றினார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கரிபேமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருவிகள் ஐயா. எங்களுக்கு ஒரு கூலி கொடுக்கும் பொழுது இருதயத்தின் ஆழத்தில் கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.